இப்புவியில் உயிர் வாழும் என் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் முதல் வணக்கம். இன்று நாம் ஒரு அருமையான கதையை காண வந்துள்ளோம். இக்கதையின் தலைப்பானது இக்கதையின் இறுதியில் கூறப்படும். ஆகையால் இறுதி வரை கேளுங்கள். கதை ஆரம்பம். உடம்பெல்லாம் காயம் கொண்ட 50 வயது மதிக்கத்தக்க ஒருவர் ஒரு உணவகத்தில் வேலை செய்து கொண்டு வந்தார். அவர் தினம் தினம் காலையிலும் இரவிலும் சரியாக 10 மணிக்கு அவருக்கு கொடுக்கப்படும் உணவினை எடுத்துக்கொண்டு அறக்க பறக்க ஓடுவார். இதனை தொடர்ந்து கவனித்து வந்த முதலாளி இவரை ஒரு நாள் பின்தொடர்ந்தார். அந்த பெரியவர் நேராக ஓடிச் சென்று ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணியின் அருகில் அமர்ந்து கொண்டு வந்த உணவினை அவளுக்கு ஊட்டிவிடுகிறார். அந்த பெண்ணோ அவரை கீழே கிடைக்கும் பொருட்களை வைத்து அடித்து காயப்படுத்தி கொண்டு இருந்தார். இதனை தொடர்ந்து கவனித்து வந்த முதலாளி ஒரு நாள் மனம் பொறுக்காமல் அந்த மனிதனை அழைத்து கேட்டார். நானும் பார்க்கிறேன், கஷ்டப்பட்டு உழைக்கும் நீங்கள் ஏன் ஐயா உங்களுக்கு கொடுக்கப்படும் உணவை ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு கொண்டு செல்கிறீர்களே? அவளும் உன்னை காயப்படுத்தி கொண்டேதானே இருக்கிறாள், பிறகு ஏன் அவளுக்காக அப்படி உன்னை அர்ப்பணிக்கிறாய் என்று கேட்டார். சிறிதும் மௌனம் கலைந்த அந்த நபர், ஐயா, என்னை இத்தனை காலம் நம்பி வாழ வேலை கொடுத்த உங்களுக்கு நான் எவ்வளவு பாடுபடுவேன் என்று உங்களுக்கே தெரியும் என்று கூறி கண்களில் நீர் தழும்ப பதில் தொடர்ந்தார். எனக்கிருந்த மகள்கள் 2 பேரும் திருமணம் செய்த பின்னர் சொத்துக்களை பிரித்து கொண்டு எங்களை வீதியில் நிறுத்தினார்கள். சொந்த பந்தம் அனைவரும் நாங்கள் படும் கஷ்டத்தை பார்த்து கேலியும் கிண்டலுமாக இருந்தார்கள். நீங்கள் பார்த்ததாக சொன்ன அந்த பெண் வேறு யாரும் இல்லை, என் மனைவி. அவளுக்கு சிறிது காலமாக மனநலம் சரியில்லை. ஏன் என்னையே யார் என்று கூட தெரியாது. என்னை கத்தி கல் கம்பி என கையில் கிடைப்பதை கொண்டு தாக்கி சிரிப்பாள். அந்த சிரிப்பு என்னை வாழ வைக்க போதுமானது. அவள் என்னை மறந்திருக்கலாம், கடுமையாக தாக்கலாம். ஆனால் அவளை நான் மறக்கவில்லை. 20 ஆண்டு காலம் அவளோடு வாழ்ந்த காலத்தில் எங்கள் காதலையும் மறக்கவில்லை. அவள் பசி தாங்க மாட்டாள். அதன் காரணமாகவே தினம் தினம் வேலைக்கு உணவு கொடுக்க ஓடி வருகிறேன். என்றோ ஒரு நாள் அவள் மீண்டும் என்னை உணருவாள். எதிர்பாராத பதிலை கேட்ட முதலாளி கண்ணீர் கடலில் இருந்து நெகிழ்ச்சியில் காதலையும் காமத்தையும் தாண்டி நிற்கும் கடவுளையும் உணர்ந்தார். பிறகு சில தினங்களிலேயே அப்பெண் நல்வழி பெற்றால் மீண்டும் அதே காதல் வாழ்க்கையை தொடர்ந்தார்கள் அந்த தம்பதியினர்கள். அந்த 50 வயது முதியவரின் தவம் வீண் போகவில்லை. அப்பெண் கொடுத்து வைத்தவள் போல அப்படியே இன்றும் ஒரு சில வாழ்க்கை துணை தன்னை உணராமல் காயப்படுத்தி கொண்டிருக்கும் ஒரு நபருக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்து வருகிறார்கள். அப்பெண் மீண்டும் வருவது போல வருவார்கள் என்று. தலைப்பு 50 வயது ஆணின் இடத்தில் நான். இக்கதையை இயற்றியவர் எம். தீபக்குமார். குரல் தமிழ் காதலன் சுதர்சன். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிடுங்கள். இது போன்ற கதைகளை காண நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துங்கள். நன்றி, வணக்கம்.